பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவைதானே? அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இல்லை, நான் இந்த அற்புதம் நடக்கும்னு ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு, வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அற்புதத்துக்கு ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பக்கமா, நம்ம பக்கமா? ஆண்டவர் அன்புள்ளவர், மாறாதவர், வல்லமை உள்ளவர். அப்ப அவர் பக்கம் தப்பு இருக்க நியாயம் இல்லை. நம்ம பக்கம்தான் ஏதோ ஒரு தப்பு இருக்கலாம் இல்லை? அப்ப அதைத்தான் யோசிக்கணும். ஏன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் நடக்கவில்லை அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்துல நிறைய வசனங்கள், ஆண்டவர் ஆலோசனைகள், கட்டளைகள்லாம் கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பெரிய மரியாதை கொடுத்து உடனே அற்புதம் செய்வார். ஆனா சில சமயத்துல நம்ம உலகத்துல வாழ்கிறதுனால உலக மக்களை போல நடந்து கொள்ள நினைக்கிறோம். அதுல என்ன தப்பு, இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். உலக மக்களுடைய காரியம் வேறு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காரியம் வேறு. அப்போ அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். சரியா? இப்போ வேற புஸ்தகத்துல ஒரு வசனம், அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்களேன். கொலேசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், தப்புகள், மீறுதல் எல்லாத்தையும் மன்னிச்சார்ல. ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி கேட்டோம், மன்னிச்சிட்டார்ல. அப்போ அவர் நம்மை மன்னித்ததை போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல பல மக்களோடு இணைந்து வாழ்கிறோம்ல. குடியிருக்கும் போது நம்முடைய தெருவில் நிறைய பேர் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை செய்யும் போது கூட வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது பலரோட நம்ம சம்பந்தப்பட்டு தான் பிஸ்னஸ் செய்கிறோம். எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏமாத்துறவங்க இருப்பாங்க, பொய் சொல்றவங்க இருப்பாங்க, நம்ம கிட்ட இருந்து ஏமாற்றி அபகரித்து கொள்றவங்க இருப்பாங்க. நம்ம ஏமாற்றப்படும் போது ஒரு வருத்தம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும். அவங்க மேல கோபமும் எரிச்சலும் கூட நமக்கு வரும். வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம், நம்ம தெருவில் சபையில கூட இருக்கலாம். இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி என்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டாங்க, நான் நன்மை தானே செய்கிறேன், அவங்க ஏன் என்னை ஏமாத்தணும்? அதெல்லாம் உடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உண்டாக்குற ஒரு விஷயம். நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல யோசிக்கும் போது உலக மக்கள் சொல்லுவாங்க, ஏமாத்துறவனுக்கு உதவி செய்யாத, அப்படிதான் தோணல. நார்மலா அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மன்னித்ததை போல நீ மன்னி. நம்ம நிறைய சமயம் ஆண்டவரை ஏமாத்திடுறோம்ல. ஜெபிக்கிறோன்னு சொன்னோம், ஜெபிக்கல. வேறு வாசிக்கிறோன்னு சொன்னோம், வாசிக்கல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம்னு சொன்னோம், நிறைய தவறு பண்ணிட்டோம். அதனால ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு நம்ம மேல இரக்கம் காட்டுறார்ல. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான், ஆனா நாம மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மகிட்ட நன்மை பெற்றவங்களே நம்ம ஏமாற்றும் போதுதான் ரொம்ப மனசை பாதிக்கப்பட. உண்மைதான் அது இல்லை? அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதர் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அதனால பாருங்க, நான் அவருக்கு உதவி செய்வதற்காக பேங்க்ல போய் மேனேஜரை நேரில் சந்தித்து பேசி அவருக்கு இந்த உதவி செய்யுங்க, அவர் பிஸ்னஸ் செய்து நல்லா ஆயிடுவாருன்னு சொல்லி அவர் சொன்னார், பிரதர் உங்கள் நிமித்தம் நான் அவருக்கு செய்யறேன்னு சொல்லி லோன்லாம் கொடுத்தாங்க. ஆனா நான் அவருக்காக செய்தேன். ஆனால் அவர் ஏமாத்துற மாதிரி சில காரியம் செய்து என் மேல பழிய போட்டார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி கூட இருந்தவங்க அவருக்காக என்கிட்ட பேச என்னை குற்றவாளி ஆக்கி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப உடைஞ்சிட்டு. எனக்கு சம்பந்தமே இல்லை, அவர் ஒரு உதவி கேட்டதுனால நான் செய்தேன். இப்போ நான் தப்பு பண்ண மாதிரி என் மேல பழிய போட்டாங்களே, அவர் என்ன குற்றப்படுத்தி பேசிட்டானே, மனதுக்கு ரொம்ப துக்கமாயிற்று. அப்புறம் வந்தவங்ககிட்ட எல்லாம் விளக்கி சொன்னேன், இதான் நடந்தது, இதான் காரியம் பாருங்கன்னு உடனே அவங்க கையெடுத்து கும்பிட்டு, எங்களை மன்னிச்சிருங்க பிரதர்,
அவர் சொன்னதை நம்பி நாங்கள் உங்களை குற்றப்படுத்தி வந்துட்டோம், அதனால தவறு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி போயிட்டாங்க. எப்படி இருக்க? மனசுக்கு ரொம்ப துக்கம் இல்லை? ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம், அவருக்கு ஒரு நன்மை செய்வதற்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். கடைசியில் அவர் நன்றி மறந்து இப்படி செஞ்சிட்டாரு, அவமானப்படுத்திட்டார்னு ஒரு வேதனை இருக்கத்தான் செய்தாரு. சில வருடங்கள் கழிந்தாரு. அதே நபர் கடைசியில் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. அதாவது யாருமே உதவி செய்யல அவருக்கு. வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டன்ற ஒரு பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை. இதை நான் கேள்விப்பட்ட போது உள்ள எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மனுஷன்ல ஒரு சந்தோஷம் இல்லை, ஏமாத்தனா அப்படி ஆயிட்டா சந்தோஷம் வரும்ல. அந்த ஆண்டவர் சொன்னார், சந்தோஷப்படாத, அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது. அவன் பாதிக்கப்பட்டுட்டான், ஒரு தவறு செய்துட்டான், ஆனா இன்றைக்கு பாதிக்கப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான். நீ அவன் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படாத. அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு உதவி செய். ஆண்டவர் பேசினார், நீ அவனை கூப்பிட்டு உதவி செய். எப்படி? ஆண்டவரே, நான் உன்னை மன்னிச்சேன்ல, நீ மன்னிச்சா உதவி செய்ய முடியும். நீ மன்னித்ததற்கு அடையாளம் தான் உதவி செய்வாரு. நான் அவரை கூப்பிட்டு அனுப்பினேன். வந்தபோது சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாருங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வரைக்கும் நான் மாசம் உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிறேன், எல்லாம் சரியாயிரும் கொஞ்ச நாள்ல. நீங்க உங்களுக்கும் ஒரு வருமானத்துக்கு வழி ஆண்டவர் திறந்து தருவார். நீ அவர்கிட்ட அன்பா பேசி உதவி செய்ய ஆரம்பித்த போது என் உள்ளத்துல சந்தோஷம், என் உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய உள்ளத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஒரு உணர்வும் மனம் திரும்புதலும். இதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஆளை குற்றப்படுத்தி அழிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்ம நன்மை செய்வதன் மூலம் அவங்க தவறை உணர்ந்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். உங்க வீட்டில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்குதா? ஒரு தாயார் சமீபத்தில் எழுதியிருந்தாங்க, என் பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைகள், அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை வந்துச்சு. பல வருஷமா பேசிக்கொள்ள மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரே வீட்டில் இருக்காங்க, பேசிக்கொள்ள மாட்டாங்க. என்னை மன்னிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப ஆண்டவர் நம்முடைய நிகழ்ச்சி மூலமா பேசினா நீ மன்னிக்கணும்னு சொன்ன உடனே ஒரே வீட்டுக்குள்ள 10 வருஷமா பேசாம இருந்த பிள்ளைங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கும்ல? அப்ப அவங்க மன்னித்து ஒப்புரவாக்கி 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்து பெற்றோருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மன்னிப்பு என்கிற விஷயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நீங்க கூட யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, உண்மைதான். மன்னிச்சிருங்க. இயேசு நம்மளை மன்னிச்சார்ல, மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க. முடிந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களை கூப்பிட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. நீங்க மன்னிச்சிட்டதை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, நீங்க வெட்கப்படாதுங்க, நான் இல்லை கடந்ததெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டேன், நீங்க சந்தோஷமா இருங்க. இல்லாட்டினா அவங்க மனசாட்சி அவங்கள பாதிக்கும். நமக்கு நன்மை செய்தவங்களை நம்ம ஏமாத்திட்டோமேன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை நடந்திருக்கலாம். அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க கூப்பிட்டு நடந்த காரியத்தெல்லாம் மறந்துருங்க, நான் எப்பயும் மன்னிச்சு மறந்துட்டேன், நீங்க ஒண்ணு நினைக்காதுங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அவங்களும் உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி. ஆனா இதற்குள்ள இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இதை செய்துட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கும். உடனே அற்புதம் நடக்கும். நீ கேட்கிறத உடனே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஜெபிக்கலாமா ஆண்டவரை பார்த்து? இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்கள் நிமித்தம் யார் வருத்தப்பட்டிருக்கிறாங்க, யார் உங்களை காயப்படுத்தினாங்க, யார் உங்களை ஏமாத்தினாங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல, வீட்டுக்குள்ள, சபையில யார் மூலமா நீங்க பாதிக்கப்பட்டீங்க, அல்லது யார் உங்களை ஏமாத்திட்டு அவங்களுக்குள்ள மனசாட்சி வாதிக்கும், வருத்தத்தோடு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே, அவங்க எனக்கு தீமை செய்தாங்க, ஏமாத்தினாங்க, வஞ்சித்தாங்க, என்னை காயப்படுத்தினாங்க, மனப்பூர்வமா நான் மன்னிச்சிடுறேன். நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்களையும் ஆசீர்வதிங்கன்னு ஒரு ஜெபம் செய்றீங்களா? நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
நீங்க கேட்காமலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின அன்பருக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுத்த இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்த இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் மனப்பூர்வமாய் மன்னிக்க எனக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவங்களே மன்னியும். எங்க வீட்டுக்குள்ள, எங்க தெருவில், எங்க சர்ச்சில், என் கூட வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவரே, எனக்கு வேதனை கொடுத்து அவமானப்படுத்தி என்னை துக்கப்படுத்தின ஏமாற்றின அவங்கள நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க. அவங்களுக்கு நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுங்க. உம்முடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அதுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டதுனால இன்றைக்கு அவளுக்கு அற்புதம் நடக்கட்டும். அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம், சுகம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். திருமண காரியம் வாய்க்கட்டும். குழந்தை செல்வம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அவள் விரும்புகிற காரியத்தில் நடக்கட்டும். ஜெபிக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண செய்யும். இப்பொழுதே அந்த அற்புதத்தை கண்டு மகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.